ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம சக்குலன்ட்ஸ் எப்படி கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக சன்பர்ன் இல்லாமல் வளர்க்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எண்ட் டு எண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சூஸ் பண்ணிக்கிறது கலஞ்சியோ ஃப்ளாப்ஜாக். இது டே 1ல் மதர் பிளான்ட்டுக்கிட்டேருந்து பேபிஸை பிரித்து வச்ச ஒரு டே. இந்த டைம் இந்த பேபிஸ் எல்லாத்துக்குமே கலர்ஸே இல்லை. இப்படி மதர்கிட்டேருந்து பேபிஸை ஆஃப்செட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 2 வீக்ஸ் பார்ஷியல் ஷேடில் வச்சுருப்பேன். அதாவது ஒரு 1 hour சன்லைட் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளேசஸில் நான் அந்த 2 வீக்ஸ் இதை சேவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். தென் 15th டேயில் அந்த 1 hour சன்லைட்டில் கிடைக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து ஒரு 4 hours மார்னிங் சன்லைட் கிடைக்கக்கூடிய பிளேஸ்க்கு நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். தென் 22nd டே அதாவது 3 வீக்ஸ் முடிஞ்சு 4th வீக்கில் நான் டெரஸ்க்கு கொண்டு போயிருக்கேன். ஸோ டெரஸில் ஃபுல் சன்லைட் கிடைக்கும், ஹோல் டே சன்லைட் அது மேலே ஃபால் ஆகும். அண்ட் இதுதான் மதர் பிளான்ட்டோட கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வைப்ரண்ட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி கலர்ஸை தான் இந்த பேபிக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ டே 30th டே, அதாவது 4 வீக்ஸ் முடிஞ்சு 5th வீக்கில் எப்படி இந்த பிளான்ட்டோட கலர் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 வீக் ஹோல் டே சன்லைட் கிடைக்கக்கூடிய ஏரியாவில் இருந்திருக்கு. இந்த 1 வீக்லேயே நமக்கு கொஞ்சம் கலர் கிடச்சிருக்கு. இது டே 40th அப்டேட் பாருங்கள். இப்போ எவ்வளோ அழகாக கலர்ஸ் நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நல்லா கலர்ஸ் எல்லா லீஃப்லேயுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த பேபி பிளான்ட் கொஞ்சம் வளர்ந்தும் இருக்குது பாருங்கள், நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. சைஸ் கொஞ்சம் பிக்காக நமக்கு தெரியுது. ஸோ சன்லைட் ரொம்ப ரொம்ப மேஜர் இம்பார்ட்டண்ட் திங் சக்குலன்ட்ஸ்க்கு. கலராகட்டும் இல்லை க்ரோத்தாக இருக்கட்டும், எதுக்குமே சன்லைட்டுங்கிறது ஒரு மெயினான ஃபேக்டராக இங்கே ஒர்க் ஆகுது. அண்ட் இதோட மதர் பிளான்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட மதர் பிளான்ட்டும் பேபியும் ஒரே கலர்ஸில் இப்போ வந்துருச்சு. இப்படி தான் நம்ம கலர்ஸை கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நம்ம சன்லைட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு அக்யூமுலேஷன், அதாவது அந்த சன்லைட்டை தாங்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் மூவ் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம ஹோல் டே சன்லைட்டில் வைக்கும் பொழுது அந்த பிளான்ட் சன்பர்ன் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கலர்ஸ் கொண்டு வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட்டை நம்ம கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒரு சில சக்குலண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். லைக் ஹவோதியா இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளான்ட். அந்த பிளான்ட்டுக்கெலாம் சன்லைட் கொடுக்கக்கூடாது. ஆஸ் வெல் அஸ் எந்தெந்த லீஃப் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கோ அந்த லீஃப், அந்த மாதிரி பிளான்ட் எல்லாமே ஹோல் டே சன்லைட் நல்லாவே தாங்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணும் பொழுது எங்கேயாவது சன்பர்ன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே சன்லைட்டை ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நீங்களுமே உங்கள் வீட்டு சக்குலன்ட்ஸ்க்கு அழகாக கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டான கலர்ஸை கொண்டு வரலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், கலர்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.